நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருப்பது குறித்து ஆளுநரிடம் பதில் கேட்பதில் தவறில்லை. மத்திய அரசின் கேள்விக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விளக்கம். மாநில அரசும் ஆளுநரும் ஒரே உரையில் இரு வாள்களாக செயல்பட முடியாது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். ஆம்பூர் கலவர வழக்கில் 154 பேரை விடுதலை செய்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் ஆணை. ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றவாளிகள் 22 பேருக்கு சிறை தண்டனை அறிவிப்பு. 2 பேருக்கு 14 ஆண்டுகள், 6 பேருக்கு 7 ஆண்டுகள், மீதமுள்ளவர்களுக்கு 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாய், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு 1 மாதத்தில் வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நீதிபதி மீனா குமாரி உத்தரவு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு மீண்டும் செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை. அவரது உடல்நிலை குறித்து தகவல் தெரிவிக்க தனி மருத்துவ குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். ₹10,000 கோடி சொத்து சேர்த்ததாக அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் புகார் தொடர்பான கேள்வி. திமுக பொருளாளர் TR பாலு பதில் அளிக்க மறுப்பு. தொழில்துறை வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம். தேசிய அளவில் தமிழ்நாடு மட்டும் 15% பங்களிப்பை வழங்குவதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய பொற்கொடியின் மனுவை தற்போது விசாரிக்க முடியாது. ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வழக்கில் தீர்ப்பு வரவுள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். தமிழக டிஜிபி பணியிலிருந்து ஓய்வு பெறும் சங்கர் ஜிவாலுக்கு வெள்ளிக்கிழமை பிரிவு உபச்சார விழா. பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கட்ராமன் IPS நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் பெரிய கோயில்களை பராமரிக்க தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன் வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு சென்னையில் செப்டம்பர் 2, 3 ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை. குடியரசுத் தலைவரின் வாகனம் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக காவல்துறை அறிவிப்பு. இணையத்தில் பரவிய பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் முடக்கப்பட்டாலும் மீண்டும் எப்படி பரவுகிறது? தமிழகத்தில் மட்டும் எப்படி பரவுகிறது என சைபர் கிரைம் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே குறிப்பிட்ட இடத்தில் ஃப்ளக்ஸ் பேனர் வைப்பதில் இரு கிராமத்தைச் சேர்ந்த மக்களிடையே பிரச்சினை. தங்கள் எல்லைக்குள் பேனர் வைப்பதா என கூறி சாலை மறியல் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதம். கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டிற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கூமாப்பட்டி குறித்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தில் டாரஸ் லாரி மோதி பெண் தூய்மை பணியாளர் உடல் நசுங்கி பலி. புறவழிச்சாலை பணிகளுக்காக கிராவல் எடுத்துச் சென்ற லாரி மோதிவிட்டு நிற்காமல் சென்றதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் தெரு நாய்களை கட்டுப்படுத்த கோரி பொதுநல மனு தாக்கல். வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குடியிருப்பு பகுதியில் மண்டை ஓடு கிடந்ததால் மக்கள் அச்சம். பொதுமக்களின் அமைதியை குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விளையாட்டு மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாய் கருத்தடை மையம் அமைக்க தடை கோரிய வழக்கு. சென்னை மாநகராட்சி 2 வார காலங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக கேரள எல்லையில் அரசு பேருந்து மோதியதில் 4 பெண்கள் உள்பட 6 பேர் உயிரிழப்பு. பேருந்து நிறுத்தம் மீது மோதிய பேருந்து பின்னோக்கி சென்ற ஆட்டோ மீது மோதியதில் மேலும் 2 காயம். சென்னை ஆவடியில் 2 சக்கர வாகனம் மீது கார் மோதியதில் தம்பதி உயிரிழப்பு. கார் ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சி வெளியானது. கொடைக்கானல் அருகே 150 அடி ஆழப்பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்த விபத்தில் பெண் உயிரிழப்பு. காயத்துடன் மீட்கப்பட்ட மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளியின் 2 பேருந்துகள் மோதி விபத்து. 2 பேருந்துகளில் சென்ற 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயம். (2006) விஜயகாந்தை போல 2026 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கிள் என கூப்பிட்டதில் தவறு எதுவுமில்லை. திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் விளக்கம். விஜயின் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது நான் தான் என வீடியோ வெளியிட்ட விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய். பெரம்பலூரைச் சேர்ந்தவர் பணத்தை பெற்றுக்கொண்டு புகார் அளித்திருப்பதாக வீடியோவில் அஜய் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தரமணி சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் சாலை மறியல். தேநீர் கடையில் நின்றிருந்த மாணவரை ரோந்து பணியில் இருந்த காவலர் சம்பத் தாக்கி ஆபாசமாக பேசியதாக புகார். கேரள மாநிலம் காசர்கோட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ஆசிட் குடித்து தற்கொலை. கடன் தொல்லையால் விபரீத முடிவு எடுத்த நிலையில் கேரள காவல்துறை விசாரணை. சத்தீஸ்கரில் மழை வெள்ளத்தில் சிக்கி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடல்களையும் சொந்த ஊருக்கு கொண்டு வர ஏற்பாடு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிப்பு. ஜம்மு காஷ்மீரில் சலால் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அனைத்து மதகுகள் வழியாக தண்ணீர் திறப்பு. செனாப் நதியின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
கேரளாவில் மேலும் ஒருவருக்கு அமீபா மூளைக்காய்ச்சல் உறுதி. தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் பீதி. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 3 பேர் பீகாருக்குள் ஊடுருவியதால் பதற்றம். நேபாளம் வழியாக பீகாருக்குள் நுழைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்வு. 9 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளில் புதையுண்ட மேலும் 2 மீட்கும் பணி தீவிரம். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதாக இந்தியாவுக்கு 50% வரி விதித்த அமெரிக்கா ரஷ்யாவுடன் எரிசக்தி ஒப்பந்தங்கள் குறித்து ஆலோசனை. அலாஸ்காவில் விளாடிமிர் புடினை சந்தித்த போது எரிசக்தி ஒப்பந்தம், ஐஸ் பிரேக்கர் கப்பல்களை வாங்குவது உள்ளிட்டவை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசித்ததாக தகவல். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பெற்ற ஆர்டர்களுக்கு ஆடைகளை அனுப்புவதில் சிக்கல் என ஏற்றுமதியாளர்கள் வேதனை. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். சுங்கவரி இல்லாமல் பருத்தி இறக்குமதிக்கான அனுமதி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. அமெரிக்காவின் வரி விதிப்பில் இருந்து ஜவுளித்துறையை காப்பாற்றும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்தினால் இந்திய பொருட்களுக்கான வரி 25% குறைக்கப்படும். அமெரிக்க அரசின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ பேட்டி. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் நரேந்திர மோடியின் யுத்தம் என அமெரிக்கா விமர்சனம். இந்தியாவின் உதவியால் தான் விளாடிமிர் புட்டின் தாக்குதலை தொடர்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக ஆலோசகர் குற்றச்சாட்டு. இந்தியா ஒருபோதும் போரை விரும்பியதில்லை, யாருக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்பை தொடங்கவில்லை. சவால் விடும் எதிரிகளுக்கு வலிமையுடன் பதிலளிப்பது கட்டாயம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாடு முழுவதும் பதுங்கு குழிகளை அமைக்கும் துருக்கி. துருக்கியுடன் போர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலிய அரசு அதிகாரிகள் மிரட்டல் எதிரொலி. ஸ்பெயின் நாட்டின் பாரம்பரிய தக்காளி சண்டை கோலாகலம். ஆயிரக்கணக்கானோர் தக்காளியால் தாக்கி அதீத உற்சாகம். கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ மீது நடிகை பாலியல் புகார் கூறிய விவகாரம். எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்து கிரைம் பிரிவு போலீசார் விசாரணை. மதுபோதையில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய விவகாரம். நடிகை லட்சுமி மேனனின் நண்பர்களை காவலில் எடுத்து விசாரிக்க கேரள காவல்துறை முடிவு. ஐடி ஊழியரை தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. லட்சுமி மேனனின் முன்ஜாமீன் மனு ஓணம் பண்டிகைக்கு பின் விசாரிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ரஜினிகாந்த் நடித்து வெளியான கூலி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. படத்தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. நலம் காக்கும் ஸ்டாலின்
உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.